இதுக்காக ஒரு பாடல் மூலமாவே நன்றி சொல்லிடுறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். அருமை அருமை. நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய இடத்துக்கோ அல்ல கோ நெடில். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனா. மக்களே, இவங்கெல்லாம் யார் தெரியுமா? திரு விஜய் அவர்கள் திரைப்படம் திரைக்கு வந்த உடனே டிக்கெட்லாம் கிழிச்சு போட்டுக்கிட்டு தியேட்டருக்கு முன்னாடி அப்படியே தூக்கி போட்டு ஷால்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் நெத்தில வந்து கட்சி கட்டிக்கிட்டு தியேட்டருக்கு முன்னாடி அந்த திரைக்கு முன்னாடி ஆடிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கதான் இன்னைக்கு சட்டமன்றத்துல எம்எல்ஏக்களா வந்திருக்காங்க. சரிங்களா? அந்த சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மரபு இருக்குல்ல, அந்த மரபை கூட மதிக்காமல் இன்னைக்கு தலைவரை போற்றி புகழ்ந்து பாடிட்டு இருக்காங்க. என்னமோ தெரியல, மக்களோட வரி பணத்துலதான் அவர் எல்லாமே பண்ண போறாரு. அவரோட சொத்துல இருந்து எல்லாமே கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இங்க எல்லாத்தையும் தாண்டி தாவேகா அரசு தமிழ்நாட்டுல ஆட்சி வந்து இந்த 100 நாட்கள்ல உள்ள இருக்கிற 107 சட்டமன்ற உறுப்பினர்களும் மறந்த கதையை நான் இப்ப சொல்ல போறேன். 187 மர்டர்ஸ் நடந்திருக்கு. கிரைம் அகெயின்ஸ்ட் சில்ட்ரனுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 188 நடந்திருக்கு. செக்ஷுவல் அசால்ட் கேஸ் மட்டும் அரௌண்ட் 358 நம்பர்ஸ் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஹானர் கில்லிங்ஸ் அது மட்டும் ஆல்மோஸ்ட் 12 நடந்திருக்கு. இது எல்லாமே உங்களோட தொகுதி சார்ந்து நடந்திருக்கு. அதை தாண்டி தமிழ்நாட்டோட சீஃப் இன்ஃபுளுசரா இருக்க திரு விஜய் அவர்களோட தலைமையில இருக்கிற அந்த தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கு சீர்கேட்ல தான் நடந்திருக்கு. உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக மக்கள் வந்து உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து சட்டமன்றத்துல கொடுத்துருக்காங்க. ஆனா அதை துஷ்பிரயோகம் பண்ற மாதிரி டிஃப்ரெண்ட் நெரேட்டிவ் செட் பண்ணி மக்களை தவறான நிலைமையில எடுத்துக்கிட்டு போய் இன்னைக்கு உங்க தொகுதியில நடக்கிற பிரச்சனைகளை பத்தி கண்டுக்காம பேசாம அந்த சட்டமன்றத்துல என்ன தேவையோ அதை கேட்டு வாங்காம உட்காந்து ஒரு திரைப்பட நடிகரை எப்படி புகழ்ந்து தள்ளுவீங்களோ அதே மாதிரி புகழ்ந்து தள்ளியிருக்கீங்க. இது நிரந்தரம் கிடையாது. நிச்சயமா டிவிகேவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு சரியான பாடம் கிடைக்கும் மிக விரைவில்.